வணக்கம். உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ நாட்டை உலுக்கிக் கொண்டிருப்பது கேன்சர், புற்றுநோய். இந்த புற்றுநோயை குணமாக்க சில வழிமுறைகள் சொல்கிறேன், சில டிப்ஸுகள். இதை கேட்டு பயனடைங்க. கேன்சர் எப்படி உருவாகுதுன்னா, அளவுக்கு மீறி புகைப்பிடிப்பதும், குடிப்பழக்கம் மற்றும் புகையிலை போடுவதாலும், பான்பராக், ஆன்ஸ் இது மாதிரி போடுவதாலும் வருகிறது. இதை தவிர்க்க வேண்டும். ஆண்கள் மோஸ்ட்லி தவிர்க்கவும், பெண்கள் வெத்தலைப்பாக்கு புகையிலை தவிர்க்க வேண்டும். இது கேன்சர் குணமாக சில வழிமுறைகள் சொல்கிறேன். நம்ம துளசி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. காலையில் பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் மென்று தண்ணி குடிங்க. இதுமாரி 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் செல்களை அழித்து புற்றுநோய் முற்றிலும் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திராட்சையினுடைய விதைகள் காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் செல் உருவாக செல்களை அழித்து முற்றிலுமாக கேன்சர் உருவாக வாய்ப்பு கம்மி. அதே போல் வில்வம் பழத்தை உடச்சி அதில் இருக்க நாரை எடுத்துடுங்க. நாரை எடுத்துட்டு அதோடு சேர்த்து பனவெல்லம் சேர்த்து சாப்பிடுங்க. புற்றுநோய் முற்றிலும் குணமாகும். அதே போல் நம்ம நித்திய கல்யாணி பூ டெய்லி ஒரு 10 பூ எடுத்துக்கங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. நீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுனுவாங்க. கேன்சர் குணமாக புற்றுநோய் குணமாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம முக்கியமானது எந்த பகுதியில் கேன்சர் இருந்தாலும் குணமாக ஒரு முக்கியமான டிப்ஸ் இது. ஒரு 1/2 கிலோ சோற்று கற்றாழை எடுத்துக்கங்க. முனையை முள்ளை கிள்ளிடுங்க. முனையை கட் பண்ணிவிடுங்க. 2 பக்கம் இருக்கிற அந்த முள்ளுங்களை சீவிட்டு துண்டாக சின்ன துண்டுகளாக நறுக்கிங்க. அதே போல் 1/2 லிட்டர் தேன் எடுத்துங்க. சுத்தமான தேன் எடுத்து கலந்துங்க. அது கூட ஒரு 50 ml இல்லை 100 ml பிராந்தி எடுத்து கலந்துட்டு நல்லா குலுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு மாதம் இல்லை 15 நாளுக்கு வரும். டெய்லி காலை மாலை 2 வேளை வெறும் வயிற்றில் சாப்பாட்டுக்கு முன்னே குடிச்சிட்டே வாங்க. திருப்பி காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கேன்சர் முற்றிலும் குணமாகிடும். பேர்பட்ட கேன்சரும். அதே போல் நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க. பெருங்குடல் மலைக்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. வாரத்தில் ஒரு நாள் இறால் எடுத்து சாப்பிடுங்க. மீன் வகையில் இறால்னு ஒன்று வரும், அதை சாப்பிடுங்க. நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் தினமும் 4 பாதாம் பருப்பு சாப்பிடுவாங்க. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நுங்கு வரும், பனநுங்கு காலத்தில் பனநுங்கு சாப்பிடுங்க. பனநுங்கு சாப்பிட்டாலும் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. கேரட் எடுத்துக்கங்க. கேரட் டெய்லி உணவில் சேர்த்துவாங்க. கேன்சர் செல் உருவாவது தடுக்கப்படுகிறது. அதே போல் சூடாக டீ குடிக்காதீங்க. பிளாஸ்டிக் கப்பில் குடிக்காதீங்க. நேராக போய் மலைக்குடலில் புற்றுநோய் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தொண்டை புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நூடுல்ஸு பானிபூரி இதெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.